இப்பதான் அந்த மருந்து அதுக்குள்ள கொரட்டை விட்டு தூங்க வாழ்வேன். நானும் இப்போ ஒரு 2 மணி நேரமா இப்படி அப்படின்னு பிறண்டு தான் பாக்கேன். தூக்கமே வர மாட்டேங்குது. சின்ன பொண்ணு இங்க பேசுன சத்தம் கேடுச்சு. ஆனா எல்லா ஆளுகளும் தூங்கிட்டுல கிடக்குது. நானும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த மரத்துக்கு மேல பூதம் எதுவும் உட்காந்து பேசிட்டு இருக்குமோ? பூதமும் பேசல, பிசாசும் பேசல. வேற யாரு சின்ன பொண்ணு எங்கன்னு பேசுனது? என் காதுல சத்தம் விழுந்துச்சே. என் காதுலயும் சத்தம் கேட்டுச்சு. நான் யார் பேசுனாங்கத கண்டுபிடிச்சிட்டேன். யாரு பேசுனா? அங்கே பார். அங்கேயா? எனக்கு யாரும் நின்ன மாதிரி தெரியல. மேல பார்க்காத, கொஞ்சம் கீழே பாரு. கீழே பார்க்கணும். எல்லாளும் கையை விசிப்பிட்டு வராள்வ. அவளுக்கு நிம்மதியா தூக்கம் வரும். நாம அப்படியா மம்பட்டி சட்டி தேவைப்படுமோ குடம் தேவைப்படுமோன்னு எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு வாரோம். இவ்வளோ நம்மக்கிட்ட பொருளை வாங்கிட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு நிம்மதியா தூங்காளுவேன். ஆனா நான் அப்படியா கொண்டு வந்த பொருளை எவ்வளோ ஆட்டையை போட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு கண்ணில் விளக்கெண்ணெய் போட்டுலாம் பார்த்துக்கிட்டு கிடக்கேன். சின்ன பொண்ணு அந்தாள் பக்கத்துல போவாத. எதுக்குடி? ஒத்தியில பேசிட்டு கிடக்குதுல, பைத்தியமா இருந்துட்டு போகுது. என்னது பக்கத்துல பேச்சு சத்தம் கேக்குது? எவ்வளவு நம்ம மம்பட்டி சட்டிய ஆட்டை போட வந்து சொல்வளோ? ஏய் யார் நீ? எதுக்கு இங்க வந்திருக்க? சின்ன பொண்ணு அது பக்கம் குரங்கு மாதிரி இருக்குது, கடிச்சு வச்சிருக்க போது இங்க வந்துரு. 2 பேரும் இங்க திருடே வந்திருக்கே, ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருங்க. ஏடி அது குரங்குல, நம்மளே மாதிரி மனுஷிதான். ஏக்கோ பாட்டி எந்திரிங்க. இங்க 2 பேரும் திருட வந்திருக்காங்க. எந்திரிங்க. எந்திரிக்க மாட்டாள்விலே. நம்மளுக்கு என்ன ஆனா என்ன, இவளுக்கு என்ன கவலை? யார் நீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கிய? எங்க அக்கா இங்க வேலை செய்ய வந்திருக்கவ. நாங்க 2 பேரும் அவளுக்கு துணைக்கு வந்திருக்கோம். உங்க அக்கா என்ன பச்சை பிள்ளையா தொலைஞ்சு போயிடுவான்னு துணைக்கு வர்றதுக்கு? சின்ன பொண்ணு இங்க பாரு. எங்கடி பார்க்கணும்? கீழே பாரு. யாரடி இது? உனக்கு தெரிஞ்சுவேலா? ஆளை பாரு, புசு புசுன்னு பூரி மாதிரி உப்பி போய் கிடக்குது. இந்த ஆளை பார்க்க நம்ம அக்கா மாதிரியே தெரியுது. 2 பேரும் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சின்ன பொண்ணு ரொம்ப நேரமா இந்த குரங்கு வேற சத்தம் போட்டே கிடக்கு. அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். முதல்ல அக்காளை தேடுவோம். அக்காளை எதுக்கு தேடணும்? அக்கா தான் இன்னும் படுத்திருக்காவல. என்ன சொல்ற? இது நம்ம அக்காளாங்கோ. நீ வீட்டுக்கு போனதும் டாக்டர்கிட்ட போய் நான் போட்டிருக்கிற மாதிரியே கண்ணாடி வாங்கி மாட்டுற. எதுக்கு நீ இப்ப என்னைய டாக்டர்கிட்ட போக சொல்ற? எனக்கு கண்ணு நல்லாவே தெரியுது. உனக்கு கண்ணு ஒழுங்கு தெரிஞ்சிருந்தேனாக்கி இந்த பொம்பளையெல்லாம் பார்த்து நம்ம அக்கான்னு சொல்லுவியா? நம்ம அக்கா எப்படி வந்தா? சுடிதார் போட்டுட்டு ஸ்டைலில் வந்தா. ஆனால் இந்த பொம்பளை ஒழுங்கா கூட சேலை உடுக்கல, பார்க்க பைத்தியக்காரி மாதிரி தெரியுது. அப்ப இது அக்கா இல்லையா? அப்போ இல்லை, இப்போவும் இந்த பொம்பளை நம்மளுக்கு அக்கா இல்லை. நீங்க 2 பேரும் இப்ப எதுக்கு அவியில பத்தியே கதை விட்டுட்டு நிக்கிய? அவியில என்ன கடத்திட்டு போறிய? அவிய முழிச்சவனா உங்க 2 பேர்த்தையும் சாத்துன்னு சாத்தி விடுவாங்க. என்னது அவிய எந்திரிச்சாவனா எங்களை அடிப்பாவளா? ஆமா, அவிய அப்படிதான். இங்க உள்ள மற்றவியெல்லாம் முழிச்சிட்டு இருக்கும் பட்சத்துல பிரச்சனை வந்தாலே கண்டுக்கிட மாட்டாளுவேன். ஆனா இவி அப்படி இல்லை. தூங்கிட்டு இருக்கும் பட்சத்துல எழுப்பி பிரச்சனைன்னு சொன்னா போதும், அவிய எந்திரிச்சால சாத்துன்னு சாத்தி விடுவாங்க. என்ன காரணம்னு கேட்கறது கூட அப்புறம் தான், முதல்ல சாத்துவலை தான். என்னது இது ஆச்சரியமா இருக்கு. நம்ம அக்காளை மாதிரி உருவம் உள்ளது எல்லாருமே இப்படிதான் இருப்போம் போல. ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் இங்க இருந்து ஓடி போயிருங்க. அப்படி இல்லைன்னா நான் அவையில எழுப்பி விட்டுருவேன். அப்புறமா 2 பேரும் புத்தூர்ல போய் மாவு கட்டு போட வேண்டியதுதான். ஏக்கா கோபடாங்க. ஏக்கா நாங்க இது நாள் வரைக்கும் இங்கெல்லாம் வந்தது கிடையாது. எங்க அக்கா தான் இங்க வேலை செய்யணும்னு வந்தாவ. நாங்க 2 பேரும் வேலை செய்ய இடத்த பார்க்கணும்னு ஆசையா வந்தோம். ஆனா இப்ப அவையில காணையில. பராக்கு பார்த்துட்டு வந்தே வழிதவறி வந்துட்டீங்களோ? பராக்கு ஒன்றும் பார்க்கலக்கா. அங்க மம்பட்டி பையெல்லாம் போட்டு வந்துருந்தோம், அதை எடுக்கன்னு போனோம்ல, அதுக்குள்ள எங்க அக்கால காணையில. உங்க அக்கா எந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போறதா சொன்னாவ? எந்த தோட்டம்னு சொல்லல. ஆனா அவைய 100 நாள் வேலைக்குன்னு தான் வந்தாவ. அவைய தோட்ட வேலைக்கு வரலையா? 100 நாள் வேலைக்குன்னு தான் வந்தாவளா? நான் கூட அவைய தோட்ட வேலைக்கு வந்துருப்பவளோன்னு நினைச்சேன். ஆமா, உங்க அக்காளோட பேர் என்னது? சின்ன பொண்ணு அவிய பேர் என்னது? எனக்கு அவிய பேர் தெரியாது. 2 பேரும் அக்கான்னு சொன்னீங்க, அவிய பேர் கூட உங்களுக்கு தெரியாதாங்க? அக்கானா எங்க கூட பிறந்த அக்கா இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச வீலோட அக்கா. என்னது உங்களுக்கு தெரிஞ்ச வீலோட அக்காவா? அவிய பேராவது தெரியுமா? தெரியும். அவிய பேரு சீலா. சீலாவா? சீலாவோட அக்காளையே தேடி வந்தியே? ஆமாக்கா, அவியில நீங்க பாத்தீங்களா? அவிய எங்க இருக்காவன்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா? அவிய வேற எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்காவ. இங்க இருக்காவளா? எங்க? எங்க கண்ணுல முடியல. கீழோடி இல்ல, ஒருவேளை மரத்து மேல இருக்கவளோ?
ஏடி உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அது உடம்புறம், அது மேலாம் ஏறி உட்கார முடியாது. உங்க அக்கா உடம்பு மேல ஒன்றும் இருக்கல. வேற எங்க இருக்காவ? இங்க என் கண்ணு முன்னதான் இருக்காவ. இல்லை இல்லை, என் கண்ணு முன்னதான் படுத்திருக்காவ. நீங்க சரியான குழப்பவதியா இருப்பிய போல. எதுக்கு இப்ப நீ என்னைய பார்த்து குழப்பவதின்னு சொல்லுங்க? முதல்ல எங்க அக்கா இருக்கதான் சொன்னீங்க, அப்புறம் படுத்திருக்கான்னு சொல்றியே. இதுல எது உண்மை? ரெண்டாவது சொன்னதான் உண்மை. என்ன படுத்திருக்காவளா? இதுதான் சீலாவோட அக்கா. என்னது, இவிதான் எங்க அக்காவா? அவசரமா வேலை செய்ய போறேன்ட்டு வந்தாவ இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காவ. இங்க எல்லாரும் இப்படிதான். கொஞ்ச நேரம் வேலை செய்வோம், அப்புறம் அசதியாகுமா, அதுக்கப்புறம் இணல்ல படுத்து தூங்குவோம். இங்க இணல்ல படுத்து தூங்குறதுக்கு வீட்டுல போய் தூங்க வேண்டியதானே? நாங்க வீட்டுல போய் தூங்கினோம்னா சம்பளம் என்ன உங்க அப்பா எங்களுக்கு தருவான்? நான் என்னை பத்தி பேசினா கூட அமைதியா இருப்பேன். ஆனா எங்க அப்பாவை பத்தி பேசுனிய உண்டு இல்லைன்னு பண்ணி போடுவேன். அமைதி உமா, அமைதி, கொஞ்சம் அமைதியே இரு. எல்லாரும் பொதுவா இப்படித்தானமா பேசுவா, அதை தானமா நானும் பேசினேன். அதுக்கு போய் இப்படி கோவப்படுத்த? கோபம் எல்லாத்துக்கும் வராது, சகஜம் தானே. நீங்க மட்டும் என்னம்மா கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய கோவப்பட தானே செஞ்சிய? நான் கோவப்பட்டது தப்பு தான். ஆனா நான் கோவப்பட்டதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? உங்களை நான் களவாணி பிள்ளைன்னு நினைச்சுதான் கோவப்பட்டேன். என்னது என்னது, எங்களை பார்க்க களவாணி பைய பிள்ளைன்னு மாதிரியே தெரியுது. நான் அப்ப நினைச்சதை தானே சொன்னேன், இதுக்கு போய் நீ கோவப்படுது? ஏ சின்ன பொண்ணு, அவைய சொன்னதை கேட்டு உனக்கு கோவம் வரலையா? மண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்க. நீ பேசுகிறத யோசித்து பேசு, அப்படி இல்லைன்னா சாத்தி விடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். ஏ சண்டை போடலாமா, நான் சொல்லுறதை கேளு. இங்கன நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு போட்டு கண்ணை சந்து தூங்கிடுவோமா. நாங்க கொண்டு வந்த மம்பட்டி சட்டி குடம் எல்லாமே மரத்து முட்டில் தான் கிடக்கும். நாங்க நல்லா தூங்குறத பார்த்தா களவணி பயில் வேலை மம்பட்டி சட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிருந்தாருங்க. அதுன்னு போய் தான் நீங்க வேலை செய்ய இடத்துல மம்பட்டி சட்டியெல்லாம் அதிகமாக இல்லையோ? ஆமா, நிறைய பேர் கொண்டு வந்த மம்பட்டி சட்டியெல்லாம் காணாம போயிட்டு எனக்குள்ளதும் காணாம போயிடக்கூடாதுன்னு தான் முழிச்சு கிடந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேர்த்தையும் திடீர்னு பார்த்தேன்னா நீங்க தான் அந்த களவணியிலோன்னு நான் நினைச்சிட்டேன். எல்லாரும் இப்படி கிடந்து தூங்காவில வேலையெல்லாம் முடிச்சாச்சா? காலையில வந்ததும் கொஞ்சம் வேலையை முடிச்சாச்சு. அப்புறமா எல்லாரும் இதுல உட்காந்து சாப்பிட்டோம். இதுல ஒரே ஒரு கூடை தான் இருக்கு, மீதி அளவு கூடையெல்லாம் எங்க? அவைய அங்க தெக்கா தள்ளி மரத்து முட்டில் வச்சிருக்காங்க. அப்ப இதுல இருக்க கூடையா இருக்க? இந்த கூடை எனக்குள்ளது. 10 மணி தானே ஆகுது, அதுக்குள்ள எல்லாரும் மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா? மதிய சாப்பாடு யார் சாப்பிட்டா? மதியம் சாப்பிட்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் கிடக்கு. இப்போ எல்லாரும் காலையில சாப்பிட்டு தான் தூங்கிட்டு கிடக்காவ. உங்களுக்கு தெரியுங்களா, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு. அதான் சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் தூக்கம் வந்துட்டு அதான் தூங்கிட்டு கிடக்காவ. இப்படி எல்லாரும் கிடந்து தூங்கிட்டு இருக்காவல, வேலை எதுவும் செய்யண்டாமா? நாங்கள் ஏற்கனவே பாதி வேலைக்கு மேலே முடிச்சாச்சு. இனிமே எல்லாரும் எந்திரிச்ச பிறகு சாப்பிட்டு விட்டு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மீதி வேலையெல்லாம் செய்வோம். எல்லா வேலையும் முடிச்சாதான் எங்களுக்கு சம்பளமே கிடைக்கும். எல்லாரும் கும்பகர்ண மாதிரி தூங்குறாவல, எப்போ எந்திப்பாவ? நீங்கள் இந்த பழமொழி கேட்டது இல்லையா? என்ன பழமொழி? பசி வந்தா 10ம் பறந்து போகணும். அந்த பழமொழியை இப்போ எதுக்கு சொல்றிய? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பசி வந்தா 10ம் பறந்து போகும்ல, அந்த 10ல் 1 தூக்கம் வந்தான். பசி வந்ததும் எல்லாரும் தன்னாட்டில் எந்திரிச்சிருவாங்க. அப்போ எல்லாரும் எந்திக்க இன்னும் நிறைய நேரம் கிடக்கு. ஆமாம், எனக்கு தான் நேரம் போகவே மாட்டேங்குது. சின்ன பொண்ணு வீட்டுக்கு போமா? சரி, வீட்டுக்கு போவோம். இப்போ இதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போறிய? எங்களுக்கும் வயிறு பசிக்கும்ல, அதான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். எங்கள் அக்கா எந்திரிச்சா சொல்லிடுங்க. நீங்கள் 2 பேரும் சாப்பிடாதுக்குன்னா வீட்டுக்கு போறிய? நீங்கள் வீட்டுக்கு போண்டா, இங்கே இருங்க. உங்கள் 2 பேத்துக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு நாங்கள் தரோம். அவ எல்லாரும் முழிக்க தட்ட நம்ம அங்கே உட்காந்து கதை விடுவோம்.